சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்ப்பது உடல்நலத்திற்கேடு மற்றும் உயிரை கொள்ளும். இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் புண்ணியக்காக மட்டுமே. வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஸ்க்ரீனில் ஓடுறது இல்லையா ஒரு ஃபோட்டோ எடிட்டிங், அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோ போயிடலாம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. படிவா கேட்டால் நடக்காதுடா. இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுடா. அப்படியே வெட்டினேன்னு வை, தலை தனியா ஓடி போய் நீட்டு கையை நீட்டு கீழே கொண்டு போ. வைங்க போ, கை வைங்க ப்ரோ. நமக்குங்க சரி, ஓகே. நீ ஏன் பண்ணணும்னா முதல்ல ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, இப்படி நீ ஒரு லீஃப், அதாவது ஒரு மரத்துக்கிட்ட போய் இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு மக்கை வச்சு, அதுக்கப்புறம் இந்த மக்கை தள்ளிட்டு இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு சொல்ல நீ சர்ச் பண்ணிட்டு இந்த வெப்சைட் போய்ட்டு இந்த அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்ல ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இமேஜ், இப்போ நம்ம லாஸ்ட் எடுத்தோம் இல்லையா ஒரு இமேஜ், அதாவது மக்கை வச்சு ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. ஓகே, அப்லோட் பண்ணோடனே பேக்ரவுண்ட் அப்படியே ரிமூவ் ஆகிடும். ஓகே, அந்த ரிமூவ் ஆனதை அப்படியே நீ டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அப்படியே நீ டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எட் பண்ணிக்கிங்க. எதிராக பேக்ரவுண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான். இதை எட் பண்ணிட்டு நீங்கள் எஃபெக்ட்ஸில் போய் பிளர் அந்த ஆப்ஷனுக்கு போய் ஃபர்ஸ்ட்டில் இருக்க அந்த பிளர் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மறுபடியும் அந்த பிளரை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். பிளர் அந்த ஆப்ஷனில் 37 வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹெட் ஃபோட்டோவில் போய் இப்போ நான் லாஸ்ட்டாக பிஎன்ஜி இமேஜ் ஒன்று நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி, அதை நீங்கள் இப்படி கொஞ்சம் பெருசாக்கி சரியான பிளேஸுக்கு எட் பண்ணிக்கிங்க. எட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபோட்டோ தந்திருக்கேன், 2 ஃபோட்டோ தந்திருக்கேன். முதல்ல இந்த ஃபோட்டோவை இப்போ நான் காட்ட போகிற ஃபோட்டோவை நீங்கள் எட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோவை நீங்கள் எட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படியே சரியாக அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக்கி அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மேலே இரேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் எரேஸ் பண்ணுற மாதிரி மேலே உள்ளதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டீங்க. அப்படி எரேஸ் பண்ணிட்டு இந்த மக்கில் அந்த இந்த துண்டு அப்படியே கொஞ்சம் அந்த எரேஸ் ஆகிருந்தால் கொஞ்சம் ரீஸ்டோர் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா லைட் ரூம் இது டவுன்லோட் பண்ணிட்டு லைட் ரூம் எப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நான் 2 ஃபோட்டோ தான் இருந்துச்சு இல்லையா, அதில் இதுவும் ஒரு ஃபோட்டோ தான். இதை எட் பண்ணிட்டு நீங்கள் லைட் ரூம் எட் பண்ணி நான் இப்போ பண்ண மாதிரி காப்பி செட்டிங்ஸ் கொடுத்து உங்கள் இப்போ நம்ம லாஸ்ட் எடிட் பண்ண இமேஜில் போய் பேஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இது கிடச்சிரும். அதுக்கு ஒன்று இந்த ஷேர் அப்படின்னு சொல்ல ஆப்ஷன் கொடுத்து அதாவது கிளிக் பண்ணி சேவ் டு டிவைஸ் அப்படின்னு சொல்ல ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அப்படியே ப்ரிப்பேர் ஆகி எக்ஸ்போர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபைனலி இந்த லுக் உங்களே கிடச்சிரும். ஓகே, ஃபைனலி ஒரு வேறு லெவல் எடிட்டிங் நாங்கள் பண்ணாச்சு. ஓகே, அப்போ இவ்வளோ தானடா இந்த வீடியோ. ஆமாம், அப்போ இந்த வீடியோ தர முடித்துக்கொள்ளுது நான் உங்களுக்கு சூப்பர் சேஃப் அண்ட் காய்ஸ். பை பாய்.